அப்படி இருந்த போதிலும் தேவி என்னங்க கண்ணே உமையவளே சுவாமி தேவி இருந்தாலும் ஆமா அரண்மனையில் இருந்த தேவியை ஆமா அது சீக்கிரமாக இவ்வளவு தயார் நிலையில் இருக்கிறீர்களே உண்மைதான் புறப்பட்டுக்கிட்டு ஆமா எதற்காக என்ன அழைத்தீர்கள் தெரியலையா நன்றாக என்ன ஒத்து பாரு அடியே சொன்னா தெரியும் புரியலையா தெரியலையே இந்த சிவபெருமானுக்கு என்ன வேலை நாள் போறோம் இந்த அகில உலகத்துல சிவன் விஷ்ணு பெருமானு சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவர்கள் ஆமா அந்த மும்மூர்த்தி தேவர்களே ஆமா இந்த சிவபெருமானுக்கு படிக்கும் தொழில் படைத்தவன் இந்த சிவபெருமான் ஆமா அதனால பூலோகத்துல சென்று படியிலக்கும் மக்கள் பசியோடு இருக்கிறாங்க ஆமா படி அளந்து விட்டு சீக்கிரமாக வீடு திரும்புகிறேன் நான் போய் வருகிறேன் கண்டே போய் வருகிறேன் என்ன நீ இப்படி பிடிக்கிறிய வாங்க இன்னைக்குமே எல்லாம் இப்படி பிடிக்கிறாளே 2 மணி ஆகுது எந்நேரத்துக்கு எதுக்கு படியிலக்க போறீங்களா ஆமாடி சரி சரி போயிட்டு வாங்க வரட்டுமா போய் வருகிறேன் கிளம்புறே என்ன சைக்கிளா சைக்கிள் எடுத்துக்கிட்டு போயிட்டு மக்களை படையில இருக்கிறதா வண்டிங்கிறீங்களே ஆமா உங்களுக்கு ஒரே ஒரு வண்டி தான் எப்படியா வாங்கணும் நந்தீஸ்வரன் உண்மைதான் தயார் இருக்கிறார் எல்லாம் தயாரா இருக்கிறான் போய் வருகிறேன் கண்ணே நீங்க போவதாக இருந்தா எனக்கு ஒரே ஒரு சந்தையில ஏக்கம் சந்தையில என்னமா உங்களுக்கு ஏக்கம் சந்தையில இதுக்கு அடிச்சில்ல வளையலுக்கு அடிச்சில்ல வாங்கி போட்டுருக்கலாம்ல சந்தையில தேவர்களுக்கு தெரியாதப்பா அவங்க பேசுறாங்கன்னா சின்ன பிள்ளைங்க ஆமா ஆமா அவங்க பேச கேட்காதீங்க சந்தைக்கு போனீங்கல்ல மாட்டு சந்தைக்கு என்ன ஊர் பழைத்துட்டா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் சந்தேகமா என்னுடைய சந்தேகத்தை தீர்த்துவிட்டு நீங்கள் படியிலக்க போங்கள் என்னடே உனக்கு சந்தேகம் என் மேல உனக்கு என்ன சந்தேகம் என்ன சந்தேகம் என்னுடைய சந்தேகம் மன்னா உலகத்து முதல் தெய்வம் உமையவளே என்னுடைய உடம்புடைய பாதி உடையில அமர்ந்திருக்கக்கூடிய உமையவர் சக்தியே என்றுமே இல்லாத ஒரு கேள்வியானது என்னுடைய தினத்தில கேட்டு கூட வருகிறாயே என்னடி பேச்சுக்கிற ஊனமுக ராமசாமி என்னடா கணவன் மணி நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு தும்பிக்கிட்டு இருக்கிறேன் தும்பல இரும்பல விக்கல யாப்பம் கொட்டாவி எல்லாம் வான்னா வராதுன்னா நிக்காது ஓஹோ தும்முனது அந்த அளவு உங்களுக்கு இதா போச்சா உண்மையவர் சத்தியானவர் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறா அந்த நேரத்துல வந்து நீ தும்பணுமா எங்க தும்பல அதுவா வருதுங்க எங்க ஊர்ல நான் தாங்க தும்முள் பூசாரி தும்முள் பூசாரி தும்முள் உங்களுக்கு கிடைக்கணுமே அப்படியா என்ன அப்படின்னா இந்த தினத்தை இந்த சிவபெருமானுக்கு நன்மையானது நடக்கும் தும்பிட்டல்ல ஆமா ஆறுங்களா அப்படி என்ன பண்ணுவோம் தும்பல் எங்க வீட்லயே ஒரு சமாசாரம் நடந்துருக்கு என்னப்பா சமாசாரம் ஒரு நாள் எங்க தாத்தா எங்க பாட்டி கிட்ட பணம் 30,000 வாங்கிட்டு சந்தையில போய் மாடு புடிச்சிட்டு வர சொல்லி கிளம்பினாரு சரி ஆமாங்க உங்க தாத்தா ஆமா சரி விடிய காலம் 6 மணி இருக்கும் மாடு பிடிக்கிறதுக்காக காசு வாங்கி மடியில வச்சுக்கிட்டு விட்டு வெளியே வாசப்படிய வெளியே கால் எடுத்து வச்சார் இப்படி கால் எடுத்து வச்சாரு உங்க தாத்தா ஆமா சரி அப்ப இதே மாதிரிதான் ஒரே ஒரு தும்பு தும்முன ஆமாங்க சரி 15 வருஷம் ஆகுது இன்னும் எங்க தாத்தாவை காணோம் 15 வருஷம் ஆகுது உங்க தாத்தாவை காணோம் மாடு சிக்கலன்னு நினைக்கிறேன் மாடு மயிறு சிக்கல் ஏகண்ட தும்மலுக்கு பயந்துட்டு உங்க தாத்தா கொல்லிமலை அடிவாரத்துல போய் டீ கடை வச்சு பழச்சிட்டு இருக்கிறார் அப்படியா ஆமா எப்பா உங்க தாத்தா கொல்லிமலைக்கு போயிட்டாரு நீ மேட்டூர் டேம்புக்கு போ ஏதோ தும்பிட்டேன் ஆமா நன்மை நடக்கும் என்னங்க எப்படி
தெரியாத ஒரு விஷயத்தை தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். சிறியோர்கள் பெரியோர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். அதனால இந்த உலகத்தில் முதல் தெய்வம் யாரு? உத்தம பரமசிவன். நீங்கள் எனக்கு கூற வேண்டும். அப்படியா? பகுட்டு அப்படியே புட்டு போடுங்க தெரியுமா? இதுக்கேவா பகுட்டு அப்படியே புட்டு போடுங்க தெரியுமா? ஏங்க என்னடி பேசிக்கிட்டு இருக்கிற? கொஞ்சம் கூட ஒரு பயமே இல்லாமல் போய்விட்டதா? இல்ல நானும் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஏண்டி தாலி கட்டி நம்மளுக்கு பசங்க இருக்கிறாங்க. எத்தனை வருட காலமாக தெரியாத ஒரு கேள்வி. உலகத்துக்கு முதல் தைந்தம் யார்? உலகத்தை யாருன்னு சொல்லி கேக்குறியா? இது வரைக்கும் உனக்கு தெரியலையா? தெரியும்னா தெரியும்னு சொல்லு. ஓஹோ, தெரியலனா தெரியாதுன்னு போ. யாராவது தெரிஞ்சவங்க இவருக்கு எல்லாமே இவர்தான். யாரு? செட்ல பெரிய மனுஷன் இருக்கான். ஆமா, பெரிய மனுஷன் மனுஷன். ஏப்பா கோமாளி, இவர் பெரிய மனுஷன் உலகம் நம்ம பெரிய மனுஷர் பெரிய மனுஷர்னு சொல்லு. பெரிய மனுஷன் சொல்றது அப்படி சரியான சில்லறைங்க. சொல்ல முடியுமா முடியாதா? தெரியுமா தெரியாதா? உலகத்துக்கு முதல் தெய்வமாக வாழ்ந்திருக்கூடிய யாரு யாருன்னு கேக்குறேன். உலகம். இந்த 14 உலகத்திலே இந்த உலகத்துக்கு முதல் தெய்வமாக வாழ்ந்திருக்கூடிய எறும்பு வரை 84 லட்சம் தேவர்களுக்கு படியளக்க கூடிய பரமன் இந்த சிவபெருமான் நாடே உலகத்துக்கு முதல் தெய்வம். புரியுதா? 14 உலகத்தில் உண்மைதான். நீங்களே முதல் கடவுள். சிவபெருமான் நான் தான் கண்ணே தேவி. அனைத்திற்கும் நீங்களே சாட்சி. அனைத்தும் நானே தான் கண்ணே தேவி. ஓஹோ, உண்மைதான் தேவி. சரி, போயிட்டு வாங்க. போய் வரட்டுமா? ஓ மன்னா, ஏய் மன்னன பகுட புட்டு புடு தெரியுமா? ஏங்க அவ்வளவு தூரம் விட்டுட்டு ஓ மன்னவோ ஓ மன்னவோ ஓ மன்னவன்னு கூப்பிடுற? ஏங்க என்னடி பேசிக்கிட்டு இருக்கற? கூப்பிடுறா, அப்படிதான் கூப்பிடுவாரு. வேற எப்படி கூப்பிடுவாரு? ஓ மன்னவன்னு புரியல. கோபப்பட சண்டை வர அப்படி. எங்க போனானானு ஓ என்னங்க நாதா ஏடி புள்ள பாத்துங்க எப்படி வலிக்கு வர அப்படி. ஏ புள்ள, எனக்கு இன்னொரு சந்தேகம். என்னடி ஆசை? பட்டுப்படை வேணுமா? பொம்பளைங்க எல்லாம் உங்களுக்கு தெரியாத சந்தேகத்தை உங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. எப்படி கேட்கறணும் அதே மாதிரியே கேட்கணும். இப்ப இங்க என்ன நடக்குதோ நாளைக்கு காலையில போய் உங்க வீட்லயும் நடக்கணும். அவங்க வீட்டு பேர குசல் வைக்கிறதுக்கு இல்லைங்க. ஏரி வேலையில போய் தான் குடும்பத்துக்கு எடுக்கிறாங்கன்னா இங்கேயுமா அவங்க எல்லாம் இல்லன்னா ஒரு நன்மையான ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீ எல்லாம் இப்படி சிரிக்கிற எத்தனை குடிக்கு எடுத்திருப்ப? யாரு? நீ தான். யார்? மக்களை பெத்த மகராசி அல்லவா? அத விடுங்க. எனக்கு இன்னொரு சந்தேகம். பட்டுப்புடை வேணுமா? பட்டுப்புடை வேணுமா? ஏன் நான் கட்டி இருக்கிற சீலை எத்தனை சீலை கட்டிட்டு வந்திருப்பேன். எனக்கு என்ன சீலை இல்லையா? நகனத்திலே என்ன இல்ல. வேற என்ன வேணும்? மல்லிகை பூ வேணுமா? கனகாமரம் வச்சுக்கிறேன். மல்லிகை பூ வேண்டாம். ரோசா பூ வேணுமா? நான் வச்சுக்கிறேன். நெக்லஸ் வேணுமா? நான் போட்டுக்கிறேன். பூக்குத்துறவள் வைப்பாங்க அது வேணுமா? அதுவும் போட்டு மாட்டிட்டு இருக்கிறேன்னு தெரியல. இன்னும் என்னடி பொம்பளுக்கு ஆசை? என்னடி உங்களுக்கு ஒரு ஆசை? அதெல்லாம் இல்லைங்க கண்ணே தேவி. இன்னும் ஒரே ஒரு சந்தேகம். சொல்லிவிட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். அதான் அந்த மூல ரோட்ல போய் வண்டி ஏறிக்கலாம். அந்த மூல ரோட்ல ஏதோ வண்டி இருக்குதா? வாகனம் இருக்குதா? என்ன தெரியுமா? என்னது? மன்னா சந்திரன் கூரையாடு
என்னங்க தேவி என் கொட்டைகள்லாம் இன்றைக்கு தான் வேலையாக கொண்டிருக்கிறது. கொட்டையெல்லாம் கொட்டைங்க கொட்டையெல்லாம் பிதுங்குதான் இருக்குங்க. என்ன கொட்டைங்க? ருத்ராட்சி கொட்டையா? கொட்டையை சிவர சொத்தப்பா இதெல்லாம். ஏங்க சீக்கிரம் சொல்லிட்டு வாங்க. வண்டி ரெடியா இருக்கு சொர்க்கரதம் ரோட்ல. இருக்கிறதுமா? ஆமா வண்டி. நாம இருக்கிறது எங்க? ஆமா தெய்வலோகம் சொர்க்கலோகத்துல நாம இருக்கிறோம். ஆமா மேலோகத்துல. ஆமா அத சொல்றேன் அப்படி. உங்களுக்கு முடிச்சு நந்தி வாங்கலாம். ஆமா இப்படி நிக்குதுங்க வண்டியில. அதெல்லாம் அதுல எருமக்கடா தான் இருக்கும். எவ்வளவுதாங்க? அங்கதானே சொர்க்கலோகத்துல. அங்க இருப்புதான் என்னுடைய வேலைதான். எல்லாம் டிஜிட்டல் முறையில் அதான் தேவி செய்யற வேலையை விட்டுட்டு அதையத்தானே செய்யற. என்னடியும் உனக்கு பிரச்சனை? இந்த உலகத்திலே சந்திரன் சூரியன் என்பது யாரு? இது தெரிஞ்சுக்கிட்டு போகணும்னு சொல்றேன். இந்த சக்தி எனக்கு நீங்க கூற வேண்டும். சொல்லிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரே வாய் பேச மாட்டேன். போட்டு சாத்து சாட்சி கொடுங்க தெரியுமா? தெரிஞ்சா என் கூட்டுக்காருக்கு வருதே. என்ன வருது? ஏன் வராது எனக்கு? இல்ல கோபம். ஏன் கோபம் எனக்கு வராது? அதுதான் வருதா? நான் கூட என்னமோ கண்ணே தேவி சொல்லுங்க பார்க்கலாம். சந்திரன் என்பது யாரு? சந்திரன் என்பது யாரு? என்ன? சூரியன் என்பது யாரு? ஆமா இரவிலே ஒளி தரக்கூடிய ஆமா வானிலோக சந்திரன். சந்திரன் யாரு? கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஆமா பகலிலே தகத்தக வேண ஆமா சுட்டரிக்கின்ற சுடர் நெருப்பு போல ஒளி வீசக்கூடிய ஆமா ஆதவன் சூரியன். கதிரவன் என்பது யாரு? என்ன? இது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா நான் படையலகத்துக்கு போலாம்ல. போயிட்டே இருக்கலாம். இப்பதான் சொல்றேன் என்ன புடிச்சா பிடிவில்ல. ஐயோ நான் சொல்லிவிட்டா போயிடலாங்க. என்னங்க வேலை? அப்படியா? ஆமா எடு போலாம். சந்திரன சூரியன என்னுடைய தேவி. நந்தீஸ்வரா நடுவருக்கு 5 நிமிடம் கழித்துத்தான் வேலை. வேலை இல்லை தேவி. இந்த உலகத்தில் ஆமா சந்திரன் என்பது யாரு? சூரியன் என்பது யாரு? கண்ணே தேவி சுவாமி அந்த சந்திரனும் ஓஹோ அந்த சூரியனும் யாருமே கிடையாது. ஆ. என்னுடைய 2 கண்கள் என்றே தெரிந்து கொள் கண்ணே. உண்மையாக அதுதான் புரியுதா? பரவாயில்லைங்க. வடதக்கன் இடதக்கன் ம்ஹும். சந்திரனும் சூரியனும். உங்களுடைய இடதுகண் வலதுகண் உண்மைதான். சந்திரன் சூரியன். ஆமாடி. சரி இத சொல்லிட்டீங்க. கிளம்புற போயிட்டு வரட்டுமா? சரி போயிட்டாங்க. போயிட்டு வருகிறேன். என்னங்க என்னங்க என்னடி என்னங்க எடுத்துக்கிட்டீங்க? ஆமா வரும். ஏங்க அதெல்லாம் இருக்கட்டும்.